யாப்பனே ஹந்துனா நொகத் உணரோகேன் மியகிய கணன பஹதக்வா இஹிலட்டை என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. உனஹா கெஸ் எத்தம் லங்கம ரஜேரோகளின் ருதிரய பரீட்சாவின் சிதுக்கர கண்ணு என்பதான செய்தியாகவே இது அமைய பெற்றிருக்கிறது. அத பத்திரிகை இன்றைய தினம் பிரதான தலைப்பிட்டிருக்கிற முக்கிய செய்தியாக இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே ஒட்டுமொத்தமாக 10,000 பேர் அளவில் இவ்வாறு எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் இதனோடு இணைந்ததாக தரப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் காய்ச்சல் காரணமாக இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 10,000க்கும் அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மழையுடன் கூடிய காலநிலை மற்றும் பெரும்போக நெச்சரிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அடையாளம் காணப்படும் நோயாளர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் குழு குமுது வீரகோன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எலிக்காய்ச்சல் பரவல் குறித்து நேற்று புதன்கிழமை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது, கடந்த வருடம் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சலால் பாதிப்புற்ற 9,000 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 200 பேர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள். ரத்னபுரி, குருநாகல், காலி, மாத்திரை, கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக நோயாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். 10 தொடக்கம் 12 மாவட்டங்கள் அதி உயர் அபாயம் மிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 10,000க்கும் மண்டலமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நிலைவரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் பாரிய அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது. மழையுடன் கூடிய காலநிலை மற்றும் பெரும்போக நெச்சரிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அடையாளம் காணப்படும் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. லெப்டோஸ்பைரா எனப்படும் ஒரு வகை பாக்டீரியா தொற்றால் இக்காய்ச்சல் ஏற்படுகிறது. பெருமளவில் நோய் தொற்றுக்கு ஆளான எலிகளின் சிறுநீர் மூலம் மனிதர்களுக்கு பரவுவதால் எலிக்காய்ச்சல் என அழைக்கப்படுகிறது. எனினும் நாய், மாடு, பன்றி, ஆடு போன்ற விலங்குகளின் மூலம் இது பரவலாம். பாக்டீரியா பரவியுள்ள நீர்நிலைகள், சதுப்பு நிலங்களில் நடமாடுதல், விளையாடுதல், பயிற்சிகை மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. ஆகையால் பெரும்போக பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகள் அவதானத்துடன் செயற்படுவது நல்லது என்றும், மேலும் சுற்றுலாவுக்காக செல்வோர் நீர் தேங்கியுள்ள பகுதிகள் மற்றும் பழக்கமில்லாத நீர்நிலைகளில் நீராடுதல், விளையாட்டு சாகசங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே நீர் மண்ணில் கலந்துள்ள பாக்டீரியா உடலில் உள்ள சிறு புண்கள், காயங்கள், கீறல்கள் மற்றும் அவ்வாறான நீரை அருந்துவதன் மூலமும் உடலை வந்தடைகிறது. நோய் அறிகுறிகள் வெளிப்பட்ட சுமார் 7 தொடக்கம் 14 நாட்களாக இது காணப்படக்கூடும். ஆகையால் அவதானமிக்க பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் விவசாயம், ரத்தினக்கல் அகழ்வு பணியை மேற்கொள்பவர்கள் காய்ச்சல் ஏதும் ஏற்படும் உடனடியாக வைத்தியசாலை நாடுவது நல்லது. நோய் தொற்றுக்கு ஆளானவர்களிடம் கடுமையான காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, கண் சிவத்தல், வாந்தியும் குமட்டலும் போன்ற அறிகுறிகள் தென்படலாம். நோய் நிலைமையை ஆரம்பத்தில் இனங்கண்டு சிகிச்சை பெறுவது நல்லது என்றும், இல்லையேல் கடுமையான விளைவுகளும் உயிரிழப்பும் ஏற்படலாம். அத்துடன் நோய் தொற்று காரணமாக சிறுநீரகம், இதயம், மூளை, நுரையீரல், மண்ணீரல் உள்ளிட்ட உறுப்புகள் செயலிழப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்கள் மூலம் நோய் எதிர்ப்பு மருந்து வழங்கப்படுகிறது. அவற்றை பொது சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கமைய பெற்றுக்கொள்ளலாம் என்றும், மேலும் யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சலால் 5 உயிரிழந்திருக்கிறார்கள். சுவாச குழாயில் ஏற்பட்ட தொற்று காரணமாக அவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. எவ்வாறெனும் எலிக்காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தற்போது பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் உறுதியான காரணம் வெளியிடப்படும் என்பதான தகவலும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே யாழில் பரவுகின்ற இந்த மர்ம காய்ச்சல், இதனை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளும் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த தகவலில் நாங்கள் காணலாம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இனங்காணப்படாத காய்ச்சல் நிலைமை கொண்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும், இந்த நோய் தொடர்பில் கண்டறிவதற்காக பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார பிரிவினர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நாட்டில் இதுவரையில் 10,000 வரையான நோயாளர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் சந்தேகம் நிலவுகிறது. எனவே இந்த காய்ச்சல் அனைத்தும் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என்பதன் அடிப்படையில் இந்த தகவல்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன.